ஒத்துக்குறோம் வாடா. காலையிலே வரணுமா? ஹலோ ஹலோ, டாக்டர் மேடமா பேசுறது? ஆமாங்க, சொல்லுங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தீங்க. என் பையன் துபாயில இருக்கான். அவன் வந்த பிறகு நான் வந்துடுறேன். ஏற்கனவே உங்க உடம்பு கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. உங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். சரிங்க டாக்டர், என் பையன் வந்துட்டு இருக்கான். அவன் வந்த பிறகு நான் வந்துடுறேன். ஓகே மேடம், உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இப்படி ஆயிட்டு இருக்க? மா, என்னம்மா ஆச்சு சொல்லுமா. மா, உன்னை பார்த்தா பயமா இருக்குமா. என்னம்மா ஆச்சு? எனக்கு உடம்பு சரியில்லைப்பா. சுதா வீட்ல இல்லப்பா, மளிகை சாமான் வாங்க கடைக்கு போயிருப்பா. ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீ ஏன் நாடு விட்டு நாடு போய் கஷ்டப்படுற? என்னை பத்தி சொல்லி உன்னை இன்னும் கஷ்டப்பட்ட விரும்பலப்பா. சரி வாமா, டாக்டர் கிட்ட போலாம். இவங்க நான் தான் சொல்லியிருந்தேன்ல டாக்டர், என் பையன் துபாயில இருக்கான்னு. அது இவன் தான். உங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதே டாக்டர். உங்களுக்கு உங்க வேலை முக்கியமா இல்ல அம்மா முக்கியமா? அம்மா தான் டாக்டர் முக்கியம். அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே விட்டுட்டு வாங்க. ஆமா. உங்க அம்மாவோட உடம்பு சீரியஸா இருக்கு. அவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அவங்க இறந்துடுவாங்க. ஆபரேஷன் பண்ணணுமா? டாக்டர் நல்லா தானே டாக்டர் இருந்தாங்க எங்க அம்மா. என்ன டாக்டர் ஆச்சு? அவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு 10 lakhs ஆகும். 10 லட்சமா? ஐயோ, நான் எங்க போவேன் 10 லட்சத்துக்கு? கூல் கூல் கூல், நீங்க மணி ரெடி பண்ணிட்டு வாங்க சார். அது வரைக்கும் நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் உங்க அம்மா வேற. சரிங்க டாக்டர், நாங்க பணம் ரெடி பண்ணிட்டு வரோம் டாக்டர். ஓகே சார். வாமா, வீட்டுக்கு போலாம். சுதா, எவ்வளவு நேரம் ஆச்சுங்க நீங்க வந்து? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் தான் மாசம் மாசம் பணம் அனுப்புறேன்ல. என்ன பண்ற? வீடு ஒண்ணு விக்கிறதா சொல்லியிருந்தல, அதை வாங்கலான்னு பணத்தை சேர்த்து வச்சிருக்கேங்க. பேங்க்ல போயிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வா. அம்மா ஆபரேஷனுக்கு கட்டணும். அம்மா, இருக்கிற பணம் பத்தாதுமா. நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு வரேம்மா. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதம்மா. கையாடு, உன் வியாதி எனக்கு ஒட்டிக்க போகுது. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதம்மா. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவன் அப்படி பேசிட்டான். நீ பேசாத. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தவர்கிட்ட இல்லாததெல்லாம் சொல்லி அவர்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுட்டேன். ஆனா நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்? நான் பார்த்துக்காமலையா நீ இத்தனை நாளா உயிரோட இருக்க? நான் எப்பமா சொன்னேன்? சொந்த வீட்டுல வாழ தலையெழுத்து இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மத்துல வீடு வாங்கலாம்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை உன்னோட வியாதியால மொத்தம் போச்சு. என்னாலயாமா? நீ இல்லாம வேற யாரு? மொத்த பணத்தை செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணா மட்டும் 100 வருஷம் கட்டியா? மிஞ்சி போனா 4 வருஷமோ 5 வருஷமோ வாழ போற. ஆனா நாங்க 100 ஆண்டு காலம் இந்த பாழடைந்த வீட்டுல வாழணும். இப்பவே நான் இங்கேயோ ஒரு அங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தைங்க பத்தியோ வாழ்க்கைய பத்தியோ யோசிக்காம எப்பவோ ஐயோ எங்க அம்மா ஐயோ எங்க அம்மா எப்போ உன்ன பத்தியா யோசிச்சிருக்காச்சு. நான் என்னமா பண்றது? எத்தனை நாள் ஆசிரமம் இல்ல, அங்க எங்காவது போ, இல்லைன்னா எங்கன்னா சாவு. எங்க சாவடிக்காத போ. பாட்டி கொடுத்து விளையாடலாம். பாட்டி வாங்க பாட்டி விளையாடலாம். சீ கையட, யாரு உங்களுக்கு ஒடிக்காது போ. சுதா, அம்மா அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, அம்மா காணுமே.
அம்மா எங்க போனாங்க தெரியல. மேம் எங்க அம்மா பாத்தீங்களா மேம்? எங்க அம்மா வீட்ல இல்ல சார். எங்க அம்மா பாத்தீங்களா சார்? வீட்ல இல்ல சார் எங்க அம்மா. சார் நீங்க யாராவது பாத்தீங்களா சார் எங்க அம்மாவை? சார் எங்க அம்மாவை காணோம் சார். சுதா அம்மா எங்க? எப்பவும் அம்மா அம்மா நாங்கெல்லாம் மனுஷங்க கிடையாதா? அம்மா எங்க? உயிரோட இருக்கோ செத்து தொலைஞ்சதோ எனக்கு என்ன தெரியும்? அப்படி சொல்லாத. எங்க அம்மா என்ன சின்ன வயசுல இருந்து கூலி வேலை செஞ்சு காப்பாத்துறாங்க. எங்க அம்மா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே. நீதான் ஏதாவது சொல்லிருப்ப. சொல்லு சுதா, எங்க அமிச்ச? நான் எதுவும் பண்ணல. சரி வா அம்மாவையாவது போய் தேடலாம் சுதா. நான் வர மாட்டேன். வா சுதா, அம்மாவை போய் தேடலாம். வந்து தொலைறேன். அம்மா ஐயா தர்மா பண்ணுங்கம்மா. ஐயா தர்மா பண்ணுங்க ஐயா. ஐயோ அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே, காணுமே. ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி ஆயிட்டேம்மா? மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. ஏ சுதா, எங்க அம்மாவை எப்படி மாத்திருக்க பாரு. பிச்சைக்காரியா மாத்திட்டு இருக்கேன். நீங்க போயிட்டா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு எங்க வாழ்க்கையே நாசமா போகும் நினைக்கல. என்ன மன்னிச்சிடுங்க. எந்த தாய் தந்தையா இருந்தாலும் பசங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர வியாதி வரணும் அதுல பசங்களோட வாழ்க்கையே சீராக்கி போகணும்னு நினைக்க மாட்டாங்க. வாங்க அந்த வீட்டுக்கு போகலாம். இருங்க அந்த தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ நானே எங்க அம்மாவை இப்படி வளர்க்கணுமா? ஐயோ எழுந்துருவா, வா எழுந்துருவா, வா எழுந்துருவா. தண்ணி கொண்டு வா. வா எழுந்துருவா, வா எழுந்துருவா. எழுந்துருமா, நான் பாத்துக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருமா, நான் பாத்துக்கிறேம்மா. உனக்கு நான் இருக்கேம்மா. தன்னோட கண்ணு முன்னாடி நிலாவை பார்த்து தன்னோட குழந்தைக்கு சோறு ஊட்டுற அம்மாவை பாக்குற யாரா இருந்தாலும் அவனோட தாய் தந்தையை தவிக்க விட மாட்டான். ஏன்னா அவன் நினைத்து பார்த்திருப்பான், நம்ம அம்மாவும் நம்மளை இப்படிதான் வளர்த்திருப்பாங்கன்னு நினைப்பான். நான் உயிரோடு இருக்கும்போது தாய் தந்தை தெருவுக்கு வந்தால் நாம் இறந்ததுக்கு சமம். இங்க எனக்கு நடந்த மாதிரி உங்க யாருக்கும் நடக்க கூடாதுன்னு நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு அம்மா இருக்க மாதிரி உங்க எல்லாருக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்க வயசான காலத்துல நல்லா பார்த்துக்கோங்க. இது என்னோட அன்பான பணிவான வேண்டுகோள். இந்த உணர்வுபூர்வமான நாடகத்தை நடத்தி காட்டிய என் பள்ளி மாணவர்களுக்கு மிகமான கரவலை எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இறந்து போன நம் தாய் திரும்ப ஒரு நாள் அந்த நொடி திரும்ப வந்தால் நம் உணர்வு எப்படி இருக்கும்? ஒரு நாள் புன்னகை மூடப்பட்ட கதவுகள் திடீரென திறந்தால் கண்மணி மட்டுமே பேசும் இந்த உலகை அம்மாவின் குரல் வேண்டும் என்று கேட்டால் இப்போது போன அம்மா மீண்டும் வந்தால் அவள் வருவாள் சத்தமில்லாமல். ஆனால் இதயத்தை நிறைக்கும் அளவுக்கு சாப்பிட்டாயா என்று கேட்க பசி மறந்து போகும். கவலைப்படாதே என்று சொன்னால் வாழ்க்கை லேசாகிவிடும். அவள் கைகள் தலை தொட்டு நிமிடம். கஷ்டங்கள் எல்லாம் காற்றில் கரைந்துவிடும். பணம் வேண்டாம், பெருமை வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம். ஒரு நிமிடம் போதும் அம்மா. மீண்டும் ஒரு முறை என் குழந்தை என்று அழைத்தால் போதும். இறந்து போன அம்மா மீண்டும் வந்தால் இந்த ஒரு தருணமே இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷமாகும். Thank you, children. Thank you.